சோ அப்ப நீங்க ஒரு ஹுயோஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தன்மை வந்து முழுக்க முழுக்க பிதாவை இந்த உலகத்திலே நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். यहाँ देखिए, अगर क्योस है तो आपका सोच, आपका विचार, आपकी स्वभाव जो है क्योस को जो है स्मृति में जो है वो प्रकट करेगा, यानी कि दिखाएगा। இந்த சிருஷ்டியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிதாவை நல்லா புரியலாம். परंतु आप ये सृष्टि को अच्छी तरह से अगर समझ जाएंगे तो आप पिता को भी अच्छी तरह से समझ पाओगे। நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பழைய ஏற்பாட்டு யெகோவா தேவனுடைய அந்த பழைய ஏற்பாட்டு சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சு பிதாவை வெளிப்படுத்த மாட்டார். यहाँ देखिए, अगर यीशु मसीह को अगर आप देखेंगे तो जो पुराने नियम में जो यहोवा है उसको अधिक से अधिक उसने कभी उसको लेकर बातें नहीं किया होगा। आप देखिए पवित्र शास्त्र में यीशु मसीह कितने बार जो है यहोवा की बातों को जो वहां पर प्रकट किया। அதுக்காக யெகோவா பரமேஸ்வர் வந்து பிதா இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா பிதாவை அவர் வெளிப்படுத்தி காட்டுவது எங்க இருந்து அதிகமா காட்டுறாருன்னா நேச்சர்ல இருந்து காட்டுறாரு. यहाँ देखिए, उसके अर्थ में उसका मतलब ये नहीं है कि यहोवा परमेश्वर वो परमेश्वर नहीं है, ऐसे मैं नहीं बोलता हूँ। मैं ये आपके सामने दिखाना चाहता हूँ कि वो यीशु मसीह जो है वो पिता को कैसे वो अपने आप में प्रकट करके दिखाया। वो अपने स्वभाव के द्वारा, जो बर्ताव के द्वारा जो है यीशु मसीह पिता को इस पृथ्वी पर दिखाया। ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தின் காலத்தை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை, இதில் நான் சொல்றது என் டைம் இல்ல, எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது. சோ அப்ப நம்ம கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிங்க. அங்க போட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தின் காலம் குழந்தை பருவம், நெப்பியோசின் காலமா இருக்குது. அப்ப நெப்பியோசுக்கு ஆண்டவர் வந்து ஒரு விதமாக நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக அவர்களோடு பேசினார். சோ அந்த காலம் வேற, ஹுயோஸனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஹுயோஸனுடைய ரெவலேஷன் ஆஃப் தி ஃபாதர் இஸ் டிஃபரண்ட் அப்படிங்கறது தான் ரிவீல் பண்றாரு. यहाँ देखिए, वहाँ जो गलातियों के 4वां अध्याय में ये लिखा है, उन दिनों में जो है वो व्यवस्था को लेकर बातें किया था, क्योंकि व्यवस्था के दिनों में जो है वो नीतियोस थे। परंतु अब जो है परमेश्वर जो क्योस के विषय में जो कहता है, ऐसे कहता है। The revelation of Jesus Christ is a huiothesia revelation of Father. பிதாவை ஒரு முதிர்ந்த குமாரனாக அறிந்திருக்கிற ஒரு புத்திரனாக அவர் வெளிப்படுத்துகிறார். यहाँ देखिए, यीशु मसीह जो बातें करता है वो क्योस के बारे में, जो पिता को एक समझदार संतान जो प्रकट करता है, दिखाता है, उस विषय में जो है यीशु मसीह बातें करता है। समझदार पुत्र पिता को स्वभाव के रीति से जो दिखाता है, उस व्यक्ति के बारे में बातें करता है। இப்ப நியாய பிரமாணத்தின்படி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டாகும், தீமை செய்கிறவனுக்கு சாபம் வரும் அப்படின்னா உபாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. यहाँ देखिए, ये जो भलाई करता है उसको भलाई होगा, और जो बुराई करता है उसको बुराई होगा, ऐसे जो है निर्गमन में लिखा हुआ है। निर्गमन व्यवस्था विवरण, माफ करे, व्यवस्था विवरण में लिखा हुआ है। அப்ப ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டுல வந்து சொல்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப பிதாவை எங்க இருந்து ரிவீல் பண்றாருன்னு பாருங்க, சிருஷ்டில இருந்து காட்டுறாரு. பழைய ஏற்பாடு படி பார்த்தா நல்லவனுக்கு நன்மை நடக்குது, நல்லவனுக்கு நன்மை செய்வேன், கெட்டவனுக்கு தீமை செய்வேன்னு அங்க போடப்பட்டிருக்கிற உபாகமத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறாரு. இது வந்து நெப்பியோசுக்கு மண்டையிலேயே ஏறாது இந்த ரெவலேஷன்லாம். यहाँ देखिए, यीशु मसीह यहाँ पर क्या दिखाता है, देखिए वहाँ जो व्यवस्था विवरण में लिखा हुआ है, जो व्यक्ति भलाई करता है उसको भलाई होता है, ऐसा लिखा है। परंतु यीशु मसीह कहता है ये परमेश्वर
जो व्यक्ति बुरा है जो भला है इन दोनों पर जो वर्षा को बरसाता है, ऐसा कहता है। ये बातें जो कियोस को समझ में नहीं आएगी நெப்பியோஸ் और नित्योस को जो ये बात समझ में नहीं आएगी। அவங்க வந்து இல்லையே நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லலையே. ஆனா என்ன அன்னைக்கு இருந்து கேட்டவங்க கொஞ்சமாவது புரியுற தன்மையில இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி இல்ல. அன்னைக்கு இருக்கிறவங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்க புதிய ஏற்பாடுனா என்ன பழைய ஏற்பாடுனா என்னது. उन दिनों में जो लोग थे वो लोग जो थोड़ा समझदार थे, वो नया नियम क्या है और पुराना नियम क्या है ऐसे कुछ तो समझने का वो स्थिति में थे, परंतु आज के लोग तो समझ नहीं पा रहे हैं। எத்தனை பேருக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நல்லா விளங்குது. आप में से कितने लोग ऐसे हैं जो मेरी बातों को समझ रहे हो? So நெப்பியோஸ் வந்து பிரமாணத்தின் காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி கலாத்தியர் 4 சொல்றாரு. குயோஸ் என்பவர்கள் பிதாவை வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிறவர்கள். இவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபாதர் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். இவங்களுடைய லென்ஸ் கிரைஸ்ட் லென்ஸ்ல இருந்து பாப்பாங்க. அவங்க தான் குயோஸ். यहाँ देखिए नित्योस जो है व्यवस्था के समय में थे, पर कियोस जो है परमेश्वर को जो पिता को जो है अलग अंदाज में अलग नजर में देख रहे थे, देखने वाले थे। ये जो कियो जो है परमेश्वर को जो है वो एक समझदार संतान बनकर देखने वाले लोग थे। இந்த கால வேளையில என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, அதாவது நீங்கள் புத்திரர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பார்வை இயேசுவை போலதான் நீங்க பிதாவை பார்க்க முடியுமே தவிர பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் தேவனை உங்களால பார்க்க முடியாது. यहाँ देखिए जो 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 कियोस है वे लोग जो है यीशु मसीह को जो है यीशु मसीह जैसे पिता को देख रहा था वैसे ही पिता को देख सकते हैं। पुराने नियम में जो कियोस जो है व्यवस्था के नजर से देख रहे थे, ऐसे कियोस नहीं देख सकते हैं। இவர்கள் பிதாவை புரிந்திருப்பது வேறு விதமாய் புரிந்திருக்கிறார்கள். और ये लोग जो पिता को समझ रहे थे उनका देखने के अंदाज कुछ अलग था। இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் நியாய பிரமாணத்துல இருந்தும் புடிங்கிக்கிருவான், கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பால இருந்தும் புடிங்கிக்கிருவான். ரெண்டையும் போட்டு ஒரு ஜூஸா கலக்கி கொடுப்போம் பிரதர். ஏன் பிரதர் இதையும் விடுவானே, ஏன் பிரதர் இதையும் விடுவானே, ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்பதான் எல்லாம் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க சிலர். परंतु ये बात यहाँ पर ये है कि कुछ लोग बोलते हैं कि हम व्यवस्था से भी कुछ बातों को ले लेंगे और कुछ यीशु मसीह ने जो बोला है उन बातों को भी ले लेंगे। इन दोनों को लेकर हम मिलाकर जूस बनाकर इनको हम पिला देंगे, क्यों समस्या करना है, ऐसे कुछ लोग बोलते हैं। ஆனால் வேதம் முற்றிலுமாக அதற்கு தடை செய்கிறது. परंतु पवित्र शास्त्र जो है इन बातों को पूरी तरह से रोकता है। யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் योना लिखित सुसमाचार अध्याय 1 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒரு காலம் கண்டதில்லை. योना लिखित सुसमाचार 8 का आयत हम देखेंगे 18, और यहाँ कहता है कि परमेश्वर को किसी ने कभी नहीं देखा। பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். और जो पिता के गोद में था पुत्र, वही पिता को जो यहाँ पिता को जो प्रकाशित किया, दिखाया। அப்ப முடிஞ்சு போச்சு. இதுலயே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்கடான்ட்டாரு. ஏன்னா குமாரனின் வெளிப்பாடுதான் the true revelation of the father. பிதா யார் என்பதை குமாரனே வெளிப்படுத்தினார். வேற யாரோட எடுக்காதீங்கடா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அங்கே. அதனால பத்தி நிறைய இங்க பேசவே இல்லை. यहाँ देखिए पिता को जो है उसका पुत्र जो गोद में था वही जो प्रकाशित किया, यहीं पर बात खत्म हो जाता है। क्योंकि
पुत्र ही जो पिता को प्रकाशित कर सकता है தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. और परमेश्वर को कोई और कभी नहीं देखा। இந்த வசனத்துக்கு அர்த்தம் வந்து நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அப்ப மோசே பார்த்தாரு, அப்ப அவர் பார்த்தது, எலியா பார்த்தாரு. और इस वचन का अर्थ जो ऐसा कई लोग ले लेते हैं, ये पिता को तो मूसा ने भी देखा था, एलिया ने भी देखा था। அவங்க பேசுறது அவருடைய முதுக பார்த்தது, அவருடைய முகத்தனுடைய பிரகாசத்தை பார்த்ததை பத்தி இந்த வசனம் பேசலைங்க. ஒரு ஆளை பார்க்கிறது அப்படின்னா முகம் பார்ப்பதற்கு பேர் பார்ப்பது அல்ல. என்னை உள்ளிருந்து யார் என்று பார்த்து அறிந்து கொள்ளுகிறீங்க பாருங்க. என்னுடைய குணங்கள், என்னுடைய வல்லமை, என்னுடைய ஞானம், நான் யார் என்பதை, என்னுடைய அன்பு எப்பேற்பட்டது, நான் எவ்வளவு டீப்பா லவ் பண்ற ஆளு, உண்மையாவே என் நேச்சர் என்ன, என்னுடைய நேச்சர் என்ன, என்னுடைய கேரக்டர் என்ன, இத புரியறதுக்கு பேர் தான் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஒருவனும் ஒரு ஆளு यहाँ देखिए, पिता को जानना इसका मतलब ये है, ये नहीं है कि जो उन लोग बोलते हैं कि पिता को मैं पिता के पीठ को देखा और पिता के प्रकाशित को देखा, ये एक व्यक्ति को समझने की बात नहीं होता है। एक व्यक्ति को समझना है तो पहले उसका स्वभाव और उसका बर्ताव, वो कैसे स्वभाव का है, इन बातों को जो समझता है उसी को कहते हैं कि उस व्यक्ति को समझना। பிதாவை இயேசு அறிந்திருந்தார் பாருங்க. இந்த அறிதல் வந்து மோசேக்கும் கிடையாது, எலியாவுக்கும் கிடையாது. அவங்க எல்லாருமே வானத்திலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தத்தை தான் பார்த்தாங்க. ஆனா இயேசு தான் அவர் மடியில உட்கார்ந்து அவர் யார் என்பதை முகமுகமாய் அறிந்து புரிந்திருந்த ஒரு புத்திரனாக இந்த பூமியில வந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தி காண்பித்தார். यहाँ देखिए, जो ये मूसा और एलिया जो देखा, उनका उसका प्रकाशित को देखा और उसके पीठ को देखा, ये सब जो है पिता को जानने की बात नहीं होता है, परंतु यीशु मसीह उसका गोद में, पिता के गोद में रह कर उसके बर्ताव, उसके स्वभाव को उसने देखा, उसको यहाँ पर स्मृति में लेकर आकर सभी को उसने दिखाया, यानी कि वो स्वभाव और बर्ताव को उसने किया। அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, பிதாவின் மடியில் இருந்தவர். பிதாவின் மடியில் இருந்தவங்க. மோசே பிதாவின் மடியில கிடையாது, எலியா பிதாவின் மடியில கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர்கள் எல்லாரும் வானத்திலிருந்து வந்த ஒரு சத்தத்தை கேட்டார்கள், அவரை தூரத்தில் கண்டார்கள். அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு, அவங்கள ஒரு டிசிப்ளினா கொண்டு போனாதான் கொண்டு போக முடியும்ன்றதுக்காக சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க. சொல்லுமா. ये देखिए, ये जो पिता को जानने का मतलब ये नहीं कि जो प्रभु यीशु मसीह उसके गोद में था ऐसा वचन लगता है, परंतु एलिया और मूसा जो उसके आवाज को सुने, उसके ज्योति को देखे, ये तमाम चीजें इसलिए उनके सामने किया गया था। एक अनुशासन में उनको ले जाने के लिए ये तमाम चीजें परमेश्वर ने किया। आकाश में जो आवाज आई, आकाश में जो रोशनी आई, तो ये तमाम चीजें जो उनको अनुशासन करने के लिए किया गया था। அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு நேரத்தையும் சமயத்தையும் கொடுக்கணுமே தவிர, போயிட்டு பின்னாடி இருக்கிற பழைய ஏற்பாட்டையும் எடுத்து, பழைய ஏற்பாட்டினுடைய தேவனை எடுத்து, அங்க நடந்த சில காரியங்களை எடுத்து வச்சு, அதையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து போட்டு மிக்சியில அடிச்சு கொடுத்தீங்கன்னா சபை வீணா போயிடும். यहाँ देखिए, जो पुराने नियम में जो व्यवस्था है, उन बातों को लेकर ज्यादा आप उठाकर देने की कोशिश ना करें, और ये जो यीशु मसीह के पास जाइए, यीशु मसीह के बर्ताव को देखिए, यीशु मसीह के स्वभाव को देखिए, इन बातों को लेकर आप लोगों को दीजिए। अगर यीशु मसीह की बातें और पुराने नियम की जो व्यवस्था की बातें, ये दोनों उठाकर मिक्सी में पीस कर अगर लोगों को आप देंगे, कलीसिया एकदम बिगड़ जाएगा, कोई काम का नहीं रहेगा। பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தேசத்துக்கு, ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது தவிர அது முழு உலகத்துக்கும் கொடுக்கப்பட்ட ரெவலேஷன் கிடையாது. அது ஆண்டவர் வந்து எல்லா உலகத்துக்கும் இதை நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. यहाँ देखिए, पुराने नियम में जो व्यवस्था है, वो जो प्रकाशित है, ये जो है, ये एक जाति लोगों को, जो इजरायली लोग है,
उन लोगों को, उन जाति लोगों को जो है, उन कुल को जो है दिया गया था, परंतु ये बात नहीं कहा गया था कि ये व्यवस्था को ले जाके पूरे विश्व भर में आप तमाम लोगों को ये दे दीजिए, ऐसे नहीं कहा गया था। புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிரைஸ்டோட ரெவலேஷனை தான் ஆண்டவர் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, நான் சொன்னதை அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, இதுதான் ஃபாதர், இதுதான் பிதா, இதுதான் உண்மையான வெளிப்பாடு பிதாவை குறித்து, இதை கொண்டு போய் உலகம் முழுவதும் கொடுங்கள் என்று சொல்லி, இதைத்தான், அதனாலதான் இதை உலகம் முழுவதும் கொடுக்கிறோம். அதை ஏன் உலகம் முழுசுக்கும் ஏன் கொண்டு போல? அவரால முடியாதா? ஆண்டவரால பழைய ஏற்பாட ஏன் செய்யல? அதை ஏன் இஸ்ரவேல்னு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பண்ணாரு? சில காரணங்கள் இருந்தது. यहाँ देखिए, पुराने नियम को जो व्यवस्था है ये पूरे विश्व भर में दीजिए, ऐसा नहीं बोला, केवल जो है ये इजरायली लोगों को केवल उसने दिया था, परंतु पूरे विश्व भर में यानी कि पूरे पृथ्वी भर जो है देने की जो बात कहा गया था, ये जो सुसमाचार है, यीशु मसीह के जो सुसमाचार, ये ले जाकर विश्व भर में दीजिए, ऐसे कहा गया था। Because this is the exact revelation of the Father. இதுதான் பிதாவை, புத்திரன், மடியிலிருந்து வந்த புத்திரன் சொன்ன வெளிப்பாடு பிதாவை குறித்து. உங்கள் பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற ஒரு நல்ல அப்பா. உங்க அப்பா, உன் அப்பா பாரபட்சம் பார்த்து நேசிக்கிறவர் இல்ல, உன் அப்பா எப்பேற்பட்டவனையும் நேசிக்கிறவர் என்பதை போய் இந்த உலகத்துக்கு சொல்லுன்னு சொல்லி அனுப்புனதுதான் சுவிசேஷம். ये देखिए, सुसमाचार यही है कि तुम्हारे पिता जो है पक्षपात करने वाला नहीं है, वो भला लोग और बुरे लोग दोनों पर जो वर्षा को बरसाने वाला पिता है। तुम्हारे पिता प्रेमी पिता है, ये सारे विश्व भर में जाकर बोलो कर इन बातों को जो है, इन बातों को जो उसने दिया। எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சது? कितने लोग मेरी बातों का चित्र समझ गए? சோ இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா தப்பான, அதாவது ஒண்ணு பழைய ஏற்பாட்டு தேவனையாவது பிடிச்சிரு, இல்ல இயேசு கிறிஸ்துவின் பிதாவையாவது பிடிச்சிரு. இது ரெண்டையும் கலந்து இல்லாத ஒண்ண புதுசா பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அது பயங்கரமான டேஞ்சரு. ஞாபகத்துல வச்சுக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यहाँ देखिए, दोनों को मिलाइए मत। या तो आप पुराने नियम के जो पिता परमेश्वर है उसका जो व्यवस्था